ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த செய்தியாகவும் 1798வது காலை மன்னா செய்தியாகவும் உங்கள் மத்தியிலே கொடுப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கடந்த 2 மாதங்கள் கிருபையாய் அற்புதமாய் நம்மை காத்து நடத்தினார். இந்த 3வது மாதத்திலே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் தேவன் உங்களை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை நடைபெறுகின்ற எல்லா சபைகள் நடக்கின்ற ஆராதனைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா ஜனங்களும் கலந்து கொள்ளும்படியாக, நம்முடைய தேசத்தில் பெய்து கொண்டிருக்கிற மழையானது ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, ஆராதனைக்கு தடையில்லாமல் காணப்படும்படியாக ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பங்களை நடத்தி கொண்டு போகும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துக்கான தேவனுடைய வார்த்தையாக தேவன் நினைப்பூட்டின வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொன்னார். எரேமியாவுடைய வாழ்க்கையானது சற்று வித்தியாசமா இருக்கிறது, ஊழியம் வித்தியாசமா இருக்கிறது. எரேமியாவை சுற்றிலும் அநேக தீய மனிதர்களும் தீய காரியங்களும் இருந்தாலும் கூட எரேமியா கண்ணீர் விடுகிற ஒரு தீர்க்கதரிசியாக, நேர்மையானவராக, தைரியம் உள்ளவராக, ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்களில தேவனுக்கு பிரியமாய் இருந்திருக்கிறார். எரேமியா என்றால் நிச்சயமற்றவர் என்று சொல்லி அர்த்தமாம். உங்க வாழ்க்கையில நிச்சயமற்ற சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கலாம். என் வியாபாரத்தை குறித்து நிச்சயம் இல்லை, எப்படி வளரப்போகிறது தெரியல, என் பிள்ளைகளை குறித்து நிச்சயம் இல்லை, எப்படிதான் இருக்க போறாங்கன்னு தெரியல, என்னுடைய பண தேவை அதிகமா இருக்கு, எப்படிதான் சந்திக்கப்பட போகுதுன்னு தெரியல. இப்படி அநேக சூழ்நிலையில நிச்சயமற்ற ஜீவியம் பண்ணி கொண்டு இருக்கலாம். என் ஊழியத்தை குறித்து நிச்சயம் இல்லை, எப்படிதான் வளரப்போகுதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன் சொல்லி எரேமியாவை பார்த்து சொன்னார். எரேமியா ஜனங்களை கண்டு பயப்படுகிறார். ஆனால் எரேமியாவினுடைய வாழ்க்கையில ஜனங்களை கட்டவும் நாட்டவும் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். இந்த மாதம் அற்புதமாக நடத்தி கொண்டு போக போகிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமற்றிருக்கிற உங்க ஜீவியத்தை கர்த்தர் நிச்சயமுள்ள ஜீவியமாய் மாற்றப் போகிறார். எதை குறித்து சோர்ந்து போகாதீர்கள். கடந்த 2 மாதங்கள் நடக்காத அற்புதங்கள், அதிசயங்கள், வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க தேர்வை குறித்து பயந்து கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்கள் தேவை குறித்து பயப்பட தேவையில்லை. உங்களை காக்கும்படி கர்த்தர் உங்களோடனே கூட இருக்கிறார். அவர் காக்கிறவராய் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எல்லா தேவையும் அவர் சந்திப்பார். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷருடைய வாழ்க்கையில கடல்ல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது சூழ்நிலையை கண்டு நிச்சயம் இல்லாமல் போய்விட்டது, மூழ்கி விடுவோம் போல தோன்றிவிட்டது. அந்த சூழ்நிலையில்தான் இயேசு அவர்களை காப்பாற்றினார். கடலின் மீது நடந்து வந்து அவர்களை காத்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை காக்க போகிறார். உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் பாதம் கல்லில் இடராமல் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த மாதத்தில் தேவனுடைய பாதுகாப்பும் அவருடைய வல்ல கரமும் உங்களை நடத்த போகிறது, உங்க குடும்பத்தை நடத்த போகிறது. சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்காக தயவு செய்கிற நேரம் வந்துவிட்டது, உங்களுக்காக குறித்த நேரம் வந்துவிட்டது. தைரியமா இருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இவர்களை சிறப்பாய் காத்து நடத்துவீராக.
நிச்சயமற்றிருக்கிற உங்க ஜீவியத்துல கர்த்தர் நிச்சயம் உள்ளவராய் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னுடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார், என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கட்டும். தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த காலை மன்னா செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரின் ஜீவியத்தையும் வாழ்க்கையும் கர்த்தர் காப்பீராக. யாரை குறித்தும் எதை நினைத்தும் கடன் பிரச்சனையை குறித்தும் இந்த மாதம் எப்படி நடக்க போகுது சொல்லி பயப்படக்கூடாது. தேவன் இருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் அடியெடுத்து வைக்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் அற்புதமாய் வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை சண்டே ஷார்ட் மெசேஜ் வழியா சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அணுகிற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.